என்ன பிரீதா, இப்ப நீயே அமைதியா இருக்க? ஸ்ருதி உன் தங்கச்சி தானே? இப்ப சொல்லு, உனக்கு தெரிஞ்சிருக்கும்ல. சரி சரி சரி, சொல்லு சொல்லு, இங்க என்ன நடக்குது? அட சொல்லுமா, சொல்லு. ஆ பிரீதா, என்னன்னே தெரியலமா, ரொம்ப நேரமா என் கழுத்து பயங்கரமா வலிக்குது. ஒருவேளை சுளுக்கா இருக்கும்னு நினைக்கிறேன். என்னது? ஆமா பிரீதா, ரொம்ப வலிக்குதுமா. என்னன்னு பாக்குறியா? ஒருவேளை பிசியோதெரபி செய்ய வேண்டியதா இருந்தா? அது உள்ள ரூம்ல இருக்கு, நீங்க என் கூட வாங்க, நான் இப்பவே செக் பண்றேன். வாங்க. திடீர்னு அண்ணி பிரீதாவை பாதியிலேயே ஏன் கூட்டிட்டு போனாங்க? இல்ல இல்ல அண்ணி, இந்த தோல்வலி இருக்கே, அது நீங்க சொன்ன பொய். அன்னிக்கு ஏற்கனவே எல்லாம் தெரியும் போல இருக்கு. ஆனா இந்த ஸ்ருதி காதலிக்கிறது சமீர, இல்ல இல்ல இல்ல, எனக்கு இந்த ஸ்ருதிய சுத்தமா பிடிக்கல, ஒத்து போறதே இல்ல. ஆனா அது மகிராவையும் எனக்கு சுத்தமா பிடிக்கல. ஜோசியக்கார ஸ்ருதிக்கு ஷெர்லின் ரூம்ல தான் ஆதாரம் இருக்குன்னு ஏன் தோணுது? என்ன இங்க பாரு என் மண்டை, என் டிடெக்டிவ் மூலம் என்ன சொல்லுதுன்னா, தப்பு பண்றவங்க இருக்காங்களே, எப்பவுமே எங்க இருக்காங்களோ அந்த இடம் தான் அவங்களுக்கு ரொம்ப சேஃப்னு நினைப்பாங்க. அதனாலதான் அவங்க சம்பந்தப்பட்ட ரகசியமான விஷயங்களை, அவங்களோட ஆதாரங்களை அங்கேயே சேஃபா வைப்பாங்க. ஆனா இந்த முட்டாளுங்களுக்கு ஒரு விஷயம் தெரியாது, உலகத்துக்கு எங்க அவங்க இருக்காங்களோ அங்கதான் ரகசியமும் இருக்கும்னு அவங்களுக்கு தெரியும். ஸ்ருதி, நீ என்ன சொல்றேன்னு எனக்கு சுத்தமா புரியல. எனக்கு ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்கியா? ஐயோ, இத உனக்கு நான் எப்படி புரிய வைக்க போறேன்? ப்ளீஸ். ஐயோ, ஒரு நிமிஷம் இரு, நான் எக்ஸாம்பிள யோசிக்கணும்ல. சரி, நான் உன்னை கேக்கட்டுமா? இப்பவாது உன்னுடைய ட்ரெஸ்ஸ ஏன் அலமாரிக்குள்ள வச்சிருக்கியா? நான் ஏன் ட்ரெஸ் ஏன் உன் அலமாரியில வைக்க போறேன்? ஏன் ட்ரெஸ் ஏன் அலமாரியில தானே வைப்பேன். எக்ஸாக்ட்லி. சோ யாராவது உன் ட்ரெஸ்ஸ தேடணும்னா அவங்க எங்க போவாங்க? ஏன் அலமாரியில இல்ல, அவங்க உன் அலமாரிக்குள்ள போய் உன் ட்ரெஸ்ஸ பாப்பாங்க. அதே மாதிரி தான் இதுவும், அதே மாதிரி தான் அந்த பீப்புளும். அது மட்டும் இல்லாம அவங்க, ஐ மீன் இவங்கெல்லாம் ரொம்ப சோம்பேறிங்க. இவங்கெல்லாம் அவங்களுடைய ரகசியத்தை ரொம்ப தூரமாலாம் வைக்க மாட்டாங்க. ஐ மீன் பக்கத்திலேயே அவங்க கிட்டே தான் வச்சுப்பாங்க. லைக் பெட்ரூம்ல, டிராயர்ஸ்ல, அலமாரியில, கபோர்ட்ஸ்ல, அந்த மாதிரி. நான் என்ன சொல்றேன்னு உனக்கு புரியுதா? ஸ்ருதி, சிம்பிளா சொல்லு, ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணாத. ஓகே, எந்த காம்ப்ளிகேஷனும் இல்ல. இவங்க அவங்களுடைய ரகசியத்தை அவங்க பக்கத்துலயே தான் வச்சுப்பாங்க, அவங்க கண்ணு முன்னாடியே வச்சுப்பாங்க. அப்பதான் இவங்க செக்யூர்டா ஃபீல் பண்ணுவாங்க. அவங்களுடைய ரகசியமான பொருட்களை அவங்க முன்னாடியே வச்சுப்பாங்க. அது சரி, இப்பதான் புரியுது. நான் என் ட்ரெஸ் ஒளிச்சு வைக்கணும்னு நினைச்சேன்னா ஏன் அலமாரியில வைக்க மாட்டேன், உன் அலமாரியில தான் வைப்பேன். தேடுனாலும் யாருக்கு கிடைக்காது. உன்னை பலர்னு அரேஞ்சுன்னு வச்சுக்கோ. நான் அலமாரி துணின்னு சொன்னதெல்லாம் எக்ஸாம்பிள் தான். யாரு உங்க ட்ரெஸ் ஒளிச்சு வைக்க போறாங்க? ஐயோ ஸ்ருதி, நான் சும்மா உன்னை கிண்டல் பண்ணேன். நீ என்ன சொல்ற எனக்கு புரியுது. ஆமா ஸ்ருதி, நான் என் திங்ஸ் ஒளிச்சு வைக்கணும்னா நான் ஏன் அலமாரியில வைக்க மாட்டேன், வேற எங்கேயாவது தூரமா நல்ல சேஃபான இடத்துல வச்சிருவேன், யாருக்கும் தெரியாது. தேங்க்யூ. இப்பவாது உனக்கு புரிஞ்சுதா? புரிஞ்சிருச்சு. புரிய வச்சு யாரு? இந்த டிடெக்டிவ் தானே? சரி, இப்ப வா, டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், நம்ம போய் ஷெர்லின் ரூம்ல ஆதாரத்தை தேடலாம். ஐயோ, அது எந்த ஆதாரம்னு எனக்கே தெரியாது, எதையாவது தேடலாம், வந்து தொலை. இந்த மேகா, பாலக்குடி. நீ பாட்டுக்கு இந்த பொய்ய அக்கறை காட்டுறதெல்லாம் என்கிட்ட தயவு செஞ்சு வச்சுக்காத. நீ எதுக்காக இப்படி நல்ல ஃப்ரெண்டு மாதிரி காட்டிக்கிறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உனக்கு என்கிட்ட இருந்து பணம் வேணும்ல? மேகா மேகா, அப்பெல்லாம் ஒண்ணும் இல்ல மேகா. நான் உன்னை எப்படி நினைச்சனோ நீ அந்த மாதிரி இல்ல தெரியுமா? நீ அதை விட ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்க. நான் நினைச்சது சொல்லவா? நீ ரொம்ப ஸ்டூபிட்னு நினைச்ச, ஆனா நீ அப்படி இல்ல. ஐ திங்க் நான் தப்பு பண்ணிட்டேன். நீ உண்மையிலேயே ரொம்ப பெரிய ஆளா தான் இருக்க. சோ இப்ப நீ இந்த பாலக்குடி, இதெல்லாம் ஓகே தான். ஆனா பதில் சொல்லு, பாலை குடுக்கற சாக்குல என்ன சொல்ல வந்திருக்க? மேகா, இப்பதான் நான் உன்கிட்ட சொன்னேன், நீ யோசிக்கிற மாதிரி எதுவுமே இல்ல. நீயே பாரு, நான் உன்கிட்ட ஏதோ சொல்லதான் வந்திருக்கேன்னு நீ புரிஞ்சுக்கிட்டியே. கண்டிப்பா அது உண்மைதான். எதுக்காக நீ இப்படி சுத்தி வளைச்சு பேசிக்கிட்டு இருக்க? நேரடியா பாயிண்ட்டுக்கு வா, என்ன சொல்லணுமோ அதை சொல்லு. மேகா, இங்க பாரு, நான் இப்ப என்ன யோசிக்கிறேன்னா, நீ ஷெர்லினை பிளாக்மெயில் பண்ணி அவகிட்ட பணம் கேட்டிருக்க பாரு, அது கொஞ்சம் ஜாஸ்தி இருந்திருக்கலாம், நீ கொஞ்சம் அதிகமா கேட்டிருக்கலாம். உனக்கு இன்னும் மூளை குழம்பிடுச்சா? பைத்தியக்காரி மாதிரி பேசிக்கிட்டு இருக்காத. எவ்ளோ பணம் கேட்டிருக்கேனோ அது கிடைச்சாலே ரொம்ப அதிகம். ரொம்ப எல்லாம் பேராசப்படக்கூடாது ருச்சிகா, இல்லைன்னா எது கிடைக்கணுமோ அது கூட கிடைக்காது. நான் ஏன் அவகிட்ட கம்மியா பணம் கேட்ட தெரியுமா? கம்மியா பணம் கொடுக்கறதால அவங்களுக்கு எந்த கஷ்டமும் ஏற்படாது. ஒருவேளை நான் நிறைய பணம் கேட்டா நான் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை ஆயிடுவேன். அதோட இந்த பிரச்சனையும் அவங்க எப்படியாவது கிளியர் பண்ணணும்னு பிளான் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதுல எனக்கு விருப்பம் இல்ல. நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு புரியுது இல்ல? என்னால அப்படி செய்யவே முடியாது. மேகா, நீ சரியான முட்டாளா இருக்க. அவங்க கிட்ட கம்மி பணத்தை கேட்டு நீ பெரிய முட்டாளா இருக்க.
அப்படியா? இங்க பாரு ருச்சிகா, உனக்கு அந்த கதை தெரியாதுன்னு நினைக்கிறேன். தங்க முட்டையிடுற கோழிய பத்தின கதை தான் அது. எல்லா தங்க முட்டையும் அடையணுங்கிற பேராசையில கோழிய கொன்ன மாதிரி நம்ம தலையில நாமளே மண்ணவாரி போட்டுக்கிட்டதுக்கு சமம். அந்த மாதிரி நான் என்னைக்கும் செய்ய மாட்டேன். அதோட அந்த மாதிரி நீ கூட யோசிக்காத. மேகா மேகா சுத்த பைத்தியமா இருக்கியே. ஷெர்லின் கிட்ட நிறைய பணம் இருக்கு. நீ கேட்ட பணம் ரொம்ப கம்மி. ஷெர்லினோட மானும் அவளோட ஃபியூச்சரும் கையில தான் இருக்குங்கிறப்போ நீ எவ்வளவு கேட்டாலும் சரி, அவ உனக்கு தரணும், தந்துதான் ஆகணும். அதுக்கு அவளோட கோடீஸ்வர புருஷன் ரிஷப் கிட்ட வாங்குவாளோ இல்ல அவளோட பணக்கார பாய் ஃப்ரெண்ட் பிருத்திவி கிட்ட வாங்குவாளோ? பேபி, என்னாச்சு? நீ ஏன் இவ்வளவு டென்ஸ்டா இருக்க? உனக்கு ஞாபகம் இருக்கா நீ என் மேல எவ்வளவு கோவப்பட்ட? அதுவும் நான் அந்த அக்ஷய் விஷயத்த உன்கிட்ட மறைச்சப்ப அவன் என்ன பிளாக்மெயில் பண்ணப்ப நீ என்கிட்ட இந்த விஷயத்த முன்னாடியே சொல்லிருந்தா நீ எனக்கு உதவி பண்ணிருப்பேன்னு சொன்னல. ஆஃப் கோர்ஸ், நல்ல ஞாபகம் இருக்கு. நான் அதை தான் உன்கிட்ட சொன்னேன். ஒருவேளை உன் ப்ராப்ளம்ஸை நீ என்கிட்ட ஷேர் பண்ணனா அந்த ப்ராப்ளம்ஸ் உன்கிட்ட வராதபடி நான் உன்னை பார்த்திருப்பேன். உன்கிட்ட எந்த ப்ராப்ளம்ஸுமே வராது. நான் உன்கிட்ட என்ன சொல்லியிருந்தேன்? யாரா இருந்தாலும் சரி, என் குழந்தையோட அம்மாவை தொல்லை பண்ணாலோ பிளாக்மெயில் பண்ணாலோ நான் அவனை பிளாக்மெயில் பண்ணுவேன், அவனை காலி பண்ணிடுவேன். இதையும் நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். என்னாச்சு? பேபி என்ன மறுபடியும் பிளாக்மெயில் பண்றாங்க, அதுவும் நம்ம குழந்தைய வச்சு. வாட்? இங்க பாரு, சும்மா விளையாடுறல. இங்க பாரு, நீ தான் என்கிட்ட சொல்லியிருந்த அக்ஷய் உன்னாலதான் செத்தான்னு சொன்ன. இப்ப உனக்கு புண்ணிய ஜென்மம் கிடைச்சிருச்சா என்ன? எப்படி உயிரோட வர முடியாம? அக்ஷய் இல்ல, வேற யாரோ. யாரு? மேகா. வாட்? மேகா? ஆமா, எனக்கு ஒரு கால் வந்தது. அதோட ஒருவேளை நான் அவளை பார்க்க போலன்னா என்னை பத்தின உண்மையை இங்க இருக்கிறவங்க கிட்ட சொல்லிடுவேன்னு சொன்னா. ஆனா எனக்கு கால் வந்தப்ப அது யாருன்னு எனக்கு தெரியாது. நாங்க போனதுக்கு அப்புறம் அங்க பர்தா போட்டுட்டு ஒரு பொண்ணு என்கிட்ட வந்தா. அவ பர்தாவை விளக்குனதுக்கு அப்புறம் பார்த்தா அது அந்த மேகா. அவ என்கிட்ட அக்ஷய் கிட்ட எந்த வீடியோ இருந்ததோ, எதுக்காக அவன் என்ன பிளாக்மெயில் பண்ணனும், அந்த வீடியோ அவகிட்ட இருக்கான். அதோட அந்த வீடியோவை லூத்ராஸ் கிட்ட, ரிஷப் கிட்ட, எல்லார்கிட்டயும் காட்டிட்டு வரலாம். என் ரகசியத்தை அவ எல்லார்கிட்டயும் சொல்லிடுவா. அதே வீடியோவா? அதே வீடியோவா? ஆமா. அதுவும் நம்ம ரெண்டு பேரும் நம்ம குழந்தைய பத்தி பேசிக்கிட்டு இருந்தோமே, அதுவும் இல்லாம நீ என்கிட்ட பேபி நான் பிரெக்னெண்டா இருக்க மாதிரி தோணுதுன்னு சொன்ன அந்த வீடியோவா? காட். நீ டென்ஷன் ஆகாத, ஓகே? ஜஸ்ட் ரிலாக்ஸ். உனக்கு எந்த டென்ஷனும் வேணா. என்ன நீ பிரெக்னெண்டா இருக்க, நான் தான் உன் கூட இருக்கல. ஜஸ்ட் ரிலாக்ஸ். பேபி, உனக்கு புரியல. ரிஷப் இந்த குழந்தை மேல ரொம்ப அக்கறையா இருக்காரு. அதோட உன்னுடைய இந்த பழி வாங்குற எண்ணம் நிறைவேற வரைக்கும் இந்த குழந்தைய வச்சு நான் லூத்ராஸ் கிட்ட இருந்து நிறைய பறிக்க முடியும். ஆனா தப்பி தவறி கூட இது ரிஷப்க்கு தெரிஞ்சிருச்சுன்னா, இந்த குழந்தை அவன் தில உண்டுன்னு தெரிஞ்சா அவன் உன்னையும் என்னையும் நம்ம குழந்தைய இந்த வீட்டு விட்டு வெளியே அனுப்பிடுவான். அந்த மாதிரி எதுவும் நடக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். இங்க பாரு, உனக்கே தெரியும்னா நான் ரொம்ப ஸ்ட்ராங்கானவானா. நான் இப்ப பிரெக்னெண்டா இருக்கேன், நான் வீக்கா இருக்கேன். இல்லனா உனக்கே தெரியும்ல, இந்த மேகா என்ன இந்த உலகத்துல எவனா இருந்தாலும் சரி, அவன் கிட்ட நமக்கு எதிராக ஆதாரம் இருந்தா அதை நான் அழிச்சிருவேன். ஆனா இப்ப நான் ரொம்ப வீக்கா இருக்கேன். பேபி, நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுவல? ஆஃப் கோர்ஸ் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன். உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன், எனக்கு ஹெல்ப் பண்ணுவேன், நம்ம ஃபியூச்சருக்காக ஹெல்ப் பண்ணுவேன். நான் ஸ்ட்ராங்கா இருக்கேன்ல, தி ஸ்ட்ராங்கஸ்ட். உன்னுடைய பொண்ணு பேபி இல்ல, நீ வேணா பாரு பேபி, நான் என்ன செய்யறதா இருந்தாலும் சரி செய்வேன். நான் அந்த மேகா வீட்டுக்கு போறேன். அவளுக்கு என்ன ஓவர் ஸ்மார்ட்னு நினைப்பா? அவ ஸ்மார்ட்னஸை தூக்கி எறிஞ்சிடுவேன். அவ வீட்டுக்கு போய் நமக்கு எதிராக எந்த ஆதாரம் இருந்தாலும் சரி எல்லாத்தையும் பறிச்சுட்டு எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு வந்துடுவேன். தட்ஸ் மை ப்ராமிஸ் டு யூ, ஓகே? அதோட இந்த வேலையை நான் இப்பவே இந்த நிமிஷமே செய்யறேன். சோ நீ டென்ஷன் ஆகாத. ஓகே. விஷ் மீ லக். ஆல் தி பெஸ்ட். ஒருவேளை நான் பிருத்வி கிட்ட மேகா பணத்தை டிமாண்ட் பண்றான்னு சொல்லிருந்தா உடனே அவன் மேகா கிட்ட பணத்தை கூட அவ வாய் அடன்னு சொல்வான். ஆனா பிருத்விக்கு ஒண்ணும் தெரியாது.
இந்த அக்ஷய் மேகா மாதிரி ஆளுங்களால கொஞ்ச நேரத்துக்கு மட்டும்தான் வாயை மூடிட்டு இருக்க முடியும். ஒரேடியா மூட மாட்டாங்க. அதனால கொஞ்ச நேரத்துக்கு இல்ல, என்ன பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய வாயெல்லாம் ஒரேடியா மூடணும்னு நினைக்கிறேன். இந்த உலகத்துல எனக்கு எதிரா எந்த ஆதாரம் இருக்கோ அது ஒரேடியா அழிஞ்சிடணும். இந்த எல்லா வேலையும் செய்யறதுக்கு பிருத்வியை விட ஒரு நல்ல ஆள் யார் இருக்க முடியும்? நான் என்ன சொல்ற தெரியுமா சாமி? ஆதாரத்தை எங்க வேணாலும் மறைச்சு வச்சிருக்கட்டும், ஆனா அதை பூமியில இருந்து அழிக்க முடியாது. ஐ மீன், அத என்ன பண்ற? நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன்னா, ஆதாரத்தை மறைக்கலாம், ஆனா அதை அழிக்க முடியாது. ஏன்னா ஒரு ஆதாரத்தை மறைக்க முயற்சி பண்ணா இன்னொன்னு முளைச்சு வரும். அதை மறைக்கணும்னு நினைச்சா மூணாவது ஒண்ணு வரும். இதை யார் சொன்னது? அட, இது ரொம்ப சிம்பிளான விஷயம் சாமி. ஆதாரம் எப்பவுமே உண்மையதான் சொல்லும். அது எங்க ஒளிஞ்சிருந்தாலும் சரி, அதுக்குள்ள இருந்து எப்பவுமே உண்மை குரல் கேட்டுக்கிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீ ஒருவேளை பாலை காய்ச்சறதுக்காக கேஸ்ல வச்சிருக்கன்னு வச்சுக்கோ. அந்த பால் பொங்கி கீழே கொட்டிருச்சு. அப்போ கேஸ் ஸ்டவ்ல கொட்டின பாலை நீ கிளீன் பண்ணிட்டு என்ன சொல்லலாம்? பால் கொட்டவே இல்லைன்னு சொல்லலாம். ஆனா பாத்திரத்துல ஒட்டிட்டு இருக்க பாலுடைய மார்க்ஸ் எல்லார்கிட்டயும் பால் பொங்கி கீழே விழுஞ்சதுன்னு சொல்லிடும். ஒருவேளை நீ அந்த மார்க்ஸையும் கலைச்சிட்டனா மூணாவதா ஒரு கேள்வி வரும். பாத்திரத்துல அவ்வளவு பால் இருந்ததே, அதெல்லாம் எங்க போச்சுன்னு கேட்பாங்க. நீ இப்ப என்னதான் சொல்ல வர ஸ்ருதி? நான் இப்ப என்ன சொல்ல வரேன்னா, ஒருவேளை நீ ஒரு ஆதாரத்தை அழிச்சுனா இன்னொரு ஆதாரம் முளைச்சு வரும்ங்கற. ஒருவேளை அதையும் அழிக்கணும்னு நினைச்சனா அங்கதான் நிறைய கேள்வி வரும். என்ன நான் சொல்றது புரியுதா? அப்படின்னா நாம ரொம்ப அலர்ட்டா இருக்கணும், விழிப்புணர்வோட இருக்கணும். ஆதாரம் எப்ப வேணாலும் கிடைக்கலாம், ரைட்? என்னையே இவ்ளோ பேசுற? நம்ம என்ன பேசவ வந்திருக்கோம்? நாம எங்க இருக்கோம்னா ஷர்லின் ரூம். இது கார்டன் இல்ல, புரியுதா? இப்ப என்னாச்சு? நான் பேசுறேனா? அட, நீதான் பேசுன, நீதான் பேசிக்கிட்டு இருக்க. அப்புறம் நான் பேசுனே சொல்லிக்கிட்டு இருக்க. யார் அதிகமா பேசுறாங்கன்ற விஷயத்தை பத்தி கூட சண்டை போடுவியே என்ன? ஸ்ருதி, நான் சண்டை போடல, ஆனா மறுநாள் நீ என்ன திட்டுவியே. நாளைக்கு கண்டிப்பா திட்டுவ. ஐயோ, நாளைக்கு கதை நாளைக்கு, இன்னைக்கு கதையை பாப்போமா? ப்ளீஸ், எதை நம்ம தேடி வந்தோமோ அந்த முதல்ல போய் தேடுவோமா? ப்ளீஸ் போ. சரி சரி, போறேன், தள்ளாத விடு. என்ன பண்றீங்க? ஒண்ணும் பண்ணலையே. ஆமா, ஒண்ணும் பண்ணலையே. நாங்க இங்க தேட வந்தோம். அது ஹேர் ட்ரையரை தேட வந்தோம். ஆமா ஆமா ஆமா. அக்காவுடைய ஹேர் ட்ரையர் ரிப்பேர் ஆயிடுச்சு, அதுக்காக தான். நீ கேட்டது. அப்ப இதுக்காக வரலையா? திருட வந்தீங்களா? ஆமா, திருடதான் வந்தோம். உன்னுடைய உண்மையை திருட வந்தோம். ஆனா அது உன்கிட்ட இல்லையே. எனிவே மாஹிரா, எனக்கு உன்னை சுத்தமா பிடிக்கல. ஆனா நான் உன்கிட்ட ஒன்னு சொல்லணும்னு நினைக்கிறேன். உன்னுடைய அந்த உண்மையான ஃப்ரெண்ட் இருக்காளே ஷர்லின், அவகிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாயிரு. அவளை நீ ரொம்ப நம்ப வேண்டிய அவசியம் இல்ல. ஏன்னா எங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு. அந்த ஷர்லின் உனக்கு தெரியாம உனக்கு எதிரா நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்கா. இருந்தாலும் நீ அவளுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவ. அவ ரொம்ப தப்பானவ. உன் ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப தப்பு. அது உனக்கும் ரொம்ப தப்பு. இருந்தாலும் நீ அந்த ஃப்ரெண்ட்ஷிப் தான் சப்போர்ட் பண்ணுவ. எனிவே, பார்த்து இருந்துக்கோ. நான் சொன்னதை பத்தி யோசிச்சுக்கோ. சாமி வா. நல்லா யோசிச்சுக்க. என்ன மாயரா, என்ன பண்ணிட்டு இருக்க? நான் என்ன பண்றேன்றதை விட ஷர்லின், நீ என்ன பண்ணிட்டு இருக்க ஒழுங்கா சொல்லு. அப்படின்னா? அப்படின்னா நீ எனக்கு தெரியாம எனக்கு அகெயின்ஸ்டா ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்க. என்ன சிக்க வைக்க பாக்குறியா? பிரீதா, கீழே பம்மி என்ன சொல்லிட்டு இருந்தா? உண்மை என்னமா? என்கிட்ட சொல்லு. ராக்கிமா, எனக்கும் தெரியாது. அதாவது கன்ஃபார்மா தெரியாது. ஆனா ஒரு விஷயம் தெரியும். சமீருக்கும் மஹிராக்கும் நடுவுல எதுவுமே நடக்கல. கடவுளே, உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். நான் இதை தான் உன் வாயால கேட்கணும்னு நினைச்சேன். உனக்கு ஒன்று தெரியுமா? பம்மி கீழே வந்து
சமீருக்கும் மஹிராக்கும் ஏதோ இருக்குன்னு சொன்னதும், நான் என்ன சொல்ல வரேன்னா அவங்க 2 பேருக்குள்ள ஏதோ இருக்குன்னு சொன்னதும் ஒரு நிமிஷம் என் இதய துடிப்பே நின்னு போச்சு. அந்த மாதிரி எப்படின்னு நான் யோசனை பண்ணிட்டு இருந்தேன். ஆனா உன் வாயால கேட்டதும் இப்ப எனக்கு நிம்மதியா இருக்கு. அது சரி, நான் ஒன்னு சொல்லட்டுமா பிரீதா? சமீரோட மனசுல எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு இருக்கா. ரொம்ப நல்ல பொண்ணு. அந்த பொண்ணு ஸ்ருதி தான். ஷாக்கிமா, எனக்கும் அப்படிதான் தோணுது. அவங்க 2 பேரோட ஜோடி தான் ரொம்ப அழகா இருக்கு. நீ என்ன யோசிக்கிறன்னு எனக்கு தெரியும். அவங்க 2 பேரோட ஜோடி பொருத்தம் ரொம்ப நல்லா இருக்குன்னு தானே யோசிச்சுட்டு இருக்க. அதாவது சமீர் அப்புறம் நம்ம ஸ்ருதியோட ஜோடி. ம்? ஆமா ராக்கிமா, 2 பேருமே ஒன்னா ரொம்ப கியூட்டா இருப்பாங்க. ம். ம்ஹும். 2 பேருமே ஒன்னா ரொம்ப ரொம்ப கியூட்டா இருப்பாங்க. அதுவும் இல்லாம எப்பவுமே கியூட்டா 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுட்டே இருப்பாங்க. ஆனா அப்பப்போ நான் பார்க்கும் போதெல்லாம் அவங்க ரொம்ப பயங்கரமா சண்டை போட்டு ஏதோ பிரியற மாதிரி இருக்கும். கல்யாணத்துக்கு அப்புறம் ஒருத்தருக்கு ஒருத்தர் இவ்ளோ சண்டை போட்டா எப்படி அது சரியா இருக்கும்? 1000 இருந்தாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் புருஷன் பொண்டாட்டிக்கு நடுவுல சண்டை வரும். ஆனாலும் ஆனா என்ன, நீ மறந்துட்டியா? இந்த மாதிரி தான் கல்யாணத்துக்கு முன்னாடி நீயும் கரணும் இருந்தீங்க. உங்க 2 பேருக்குள்ள எவ்ளோ சண்டை நடக்கும். அட, எனக்கு ரொம்ப நல்ல ஞாபகம் இருக்கு. நீங்க 2 பேரும் சண்டை போடாத ஒரு நாள் கூட கிடையாது. எதிரிங்க மாதிரி சண்டை போட்டுக்கிட்டே இருப்பீங்க. ஆனா இப்ப பாருமா, அதே பிரீதா, அதே கரண், ஒருத்தர் ஒருத்தர் எவ்ளோ நேசிக்கிறீங்க. ஒருத்தருக்காக ஒருத்தர் தியாகம் செய்யறதுக்காக நீங்க யோசிக்கிறதே கிடையாது. உண்மையை சொல்லட்டுமா, நீங்க 2 பேரும் காதலுக்கு ஒரு உதாரணம். உண்மையான காதலுக்கு உதாரணம். எப்பவும் சரிமா. நான் அதோ வரேன். என்ன சாமி கொடுத்தது ஒரு சிம்பிளான வேலை, அது கூட உன்னால சமீர், ஸ்ருதி, இங்க வாங்க. அக்கா, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் உனக்கு கேக்கட்டுமா? எதுக்கு எப்ப பாரு 2 பேரும் சண்டை போட்டுட்டே இருக்கீங்க? அண்ணி புது நம்பர் வாங்கணும்ல, அத வச்சு ஏதாவது பண்ணீங்களா என்ன? ஒன்னும் பண்ணல. இவனை ஃபோன் பண்ண சொல்லுங்க. போனை பார்த்துட்டே இருப்பான், எதுவும் பண்ண மாட்டான். இவ கூட என்னென்னமோ செய்யணும்னு போனா ஆனா எதுவும் செய்யல. போறதுக்கு முன்னாடி இத பண்ணுவேன் அதை பண்ணுவேன்னு வாய் அடிச்சா. ஆனா ஒண்ணும் பண்ணல. என்ன பண்ண? ஏய் ஹலோ, நான் பேசுறது மட்டும் இல்ல, கண்டிப்பா ஏதாவது பண்ணிருப்பேன். அப்படியா? அதுக்குள்ள அந்த குள்ள நரி மாஹிரா வர அந்த ஆ, ரூமுக்கு வந்துட்டான். நான் என்ன என்ன பண்ணேன்னு பண்ணேன்? எனக்கு சரி, தெரியும். அமைதியா விடு. இருங்க. சண்டை போடுறத நிறுத்திட்டு இப்ப என் கூட வாங்க. எங்க? அட, எங்கன்னா என்ன அர்த்தம்? எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சா என்ன? இன்னும் நிறைய விஷயத்த நம்ம கண்டுபிடிக்கணும். இன்னும் நம்ம எதுவுமே கண்டுபிடிக்கல. அதுக்காக தான் கூப்பிட்டேன். என் கூட வாங்க. சரி வாங்க. போ, நீயே போ. நீ என்ன சொல்ற மாயரா? நான் உனக்கு அகைன்ஸ்டா என்ன பண்றேன்? எனக்கு அகைன்ஸ்டா என்ன பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லு. மறுத்து பேசி எந்த யூஸும் இல்ல, ஏன்னா எனக்கு எல்லாமே தெரியும். என்னன்னு நீயே சொல்லிடு. நான் அவங்கள நல்லா திசை திருப்பிட்டேன்ல நினைச்சேன். அவங்க குழம்பி போயிருப்பாங்கன்னு நினைச்சேன். ஆனா அந்த மாதிரி எதுவும் நடக்கல போல இருக்கே. அவங்களுக்கு இன்னும் கூட என் மேல சந்தேகம் இருக்கிற மாதிரி தோணுது. அதோட அவங்க மஹரா கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிருக்காங்க. இப்ப என்ன பண்றது? என்ன யோசிக்கிற நீ? நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. மஹரா, உன்னை பொறுத்த வரைக்கும் நான் ஏதாவது உனக்கு கெடுதல் பண்றேன், பேக் ஸ்டாப் பண்றேன்னு தோணுச்சுன்னா அப்ப எனக்கும் உனக்கும் நடுவுல இருக்கிற நட்பை நீ கட் பண்ணிக்கோ. ஓ, இந்த மாதிரி எல்லாம் உன்னாலதான் யோசிக்க முடியும். ஸ்ருதி என்கிட்ட என்ன சொன்னாலும் அதை தான் நான் உன்கிட்ட சொல்றேன். அவளுக்கு தெரிஞ்சிருக்கு. அவ என்கிட்ட அந்த மாதிரி சொன்னா நான் உன்கிட்ட வந்து அந்த மாதிரி ஏதாவது கேப்பன்னு அவ பிளான் பண்ணி நம்ம நட்பை முறிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கா. ஷெலின் அவ விரும்புறதும் அதானே. நம்மள பிரிக்க அவ ட்ரை பண்றா. அவளுக்கு நம்மள பார்த்தா பயமா இருக்கு. ஏன்னா நம்ம 2 பேரும் ஒன்னா இருந்தா ரொம்ப ஸ்ட்ராங். யாராலையும் நமக்கு அகைன்ஸ்டா போக முடியாது, எதுவும் பண்ண முடியாது. ஆனா ஒருவேளை நாம பிரிஞ்சிட்டோம்னா அது நம்ம 2 பேருக்கும் தான் நஷ்டம். தேங்க் காட். மஹரா சுத்தி வளைச்சு பேசின விதம் இருக்கே, அதை வச்சு பார்க்கும்போது இவளுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சுன்னு நினைச்சேன். ஆனா இல்ல. இன் ஷார்ட், ஸ்ருதி இவகிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிருக்கா. இருந்தாலும் இந்த முட்டாள் அவங்கள நம்பல. ஷலன், நான் உன்னை எப்பவுமே சந்தேகப்படல. யாரு என்கிட்ட வந்து என்ன சொன்னாலும் நான் அதை என்னைக்கும் பெருசா எடுத்துக்கல. நமக்குள்ள இருக்க நட்பு, அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு பாரு, அது இந்த சின்ன விஷயத்தால கெட்டு போக கூடாது. ரைட்? ரைட். நான் தான் சும்மா இந்த விஷயத்தை உன்கிட்ட வந்து சொல்லி உன் ரியாக்ஷனை பார்க்கலாம்னு நினைச்சேன். இத பாத்தியா? உன் முகம் எப்படி ஆயிருக்குன்னு பாரு. மஹரா, இப்பெல்லாம் நம்மள சுத்தி என்னென்னமோ விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. சோ எப்பவுமே என் முகம் பயந்த மாதிரி தான் இருக்கு.
தட்ஸ் இட். இட்ஸ் ஓகே. ஷலன், நான் உன்கிட்ட என்ன சொன்னனோ அதை நான் ஃபாலோ பண்றேன். யார் என்கிட்ட வந்து என்ன சொன்னாலும் நான் உன் மேல சந்தேகப்பட மாட்டேன். ஆனா ஒருவேளை நீ எனக்கு அகேன்ஸ்டா போறேன்னு எனக்கு தோணுச்சுன்னா நான் உன்னை சும்மா விட மாட்டேன்.